அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் டெவினோ தாமஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற நரி வேட்டை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அனுராஜ் மனோகர் இயக்கியிருக்கிறாரு. டெவினோ தாமஸுடன் இணைந்து பிரியம்பத கிருஷ்ணன், சேரன், சுராஜ் வெஞ்சரமூடு, யூசிங் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் போலீஸிடமிருந்து தப்பிக்க டெவினோ தாமஸ் ஓட ஒரு கட்டத்தில் போலீஸ் டெவினோ தாமஸை வளைத்து பிடிக்கின்றது. அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் கதை ஆரம்பிக்கின்றது. டெவினோ தாமஸ் கவர்மெண்டில் உயர் அதிகாரி வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கின்றார். அப்போது வேலையே இல்லாத காரணத்தை காட்டி காதலியின் அப்பா அவருக்கு பெண் கொடுக்க மறுக்க, வீட்டில் உள்ளவர்களும் திட்ட காதலி வேண்டுகோளுக்கு இணங்க கான்ஸ்டபிள் வேலைக்கு செல்கின்றார். இந்த நிலையில் மலைவாழ் மக்கள் இட உரிமைக்காக போராட்டம் நடத்துகிறார்கள். டெவினோ தாமஸுடன் சேர்ந்து பல போலீஸ்காரர்கள் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து அகற்ற யூனிஃபார்ம் போட்ட தைரியத்தில் ஒருவரை டெவினோ தாமஸ் தாக்க, அவரை பெரிய போலீஸ் அதிகாரி கண்டிக்கின்றார். அதன் பிறகு பெரிய போராட்டமாக நடத்த திட்டமிடுகின்றனர். அப்போது டெவினோ தாமஸ் வாழ்க்கையே மாற்றும் பல சம்பவங்கள் நடக்கின்றது. அது என்ன? டெவினோ தாமஸை ஏன் போலீஸ் பிடித்தது? ஊரில் உள்ள மக்களின் நிலை என்ன என்பதே இந்த படத்தின் மீத கதை. டெவினோ தாமஸ் போலீஸ் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். சேரன் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகி அளவான நடிப்பையும் அழகும் ரசிக்க வைக்கின்றது. சுராஜ் வெஞ்சரமூடு நடிப்பு அருமை. மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ஜக்ஸ் விஜயின் இசை படத்திற்கு பெரிய பலம். விஜயின் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கின்றது. அரசு மற்றும் அரசு அதிகாரிகளால் பாதிக்கப்படும் பழங்குடி சமுதாயத்தினரை மையமாக கொண்டு உருவாக்கிய கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் அனுராஜ் மனோகருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.